சிறுகடிக்க ஆசை சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம ரோகிணி இருந்துட்டு வித்யாவோட கல்யாணத்துக்கு கிளம்பி போகிறாங்க. ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்துட்ருக்காங்க. அப்போ அங்கே கல்யாணத்துக்கு வர ஒரு ஆள் நம்ம ரோகிணியோட சொந்தக்காரங்க. இந்த பொண்ணு பேர் கல்யாணி. இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கா? தலை நிறைய பூ வச்சுருக்கா, பொட்டு வச்சுருக்கா. அவள் புருஷன் செத்து இத்தனை வருஷம் ஆகுது. இவன் என்னடனா இங்கே பட்டுப்படவை கட்டிக்கிட்டு இவ்வளோ மேக்கப்போட இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக இவங்க சேகரோட சொந்தக்காரங்களாச்சு. ரோகிணியை கல்யாணியை மட்டும் பார்த்தா பெரிய பிரச்சனையாயிடுமே இங்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணியோட அம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணி மறைஞ்சு பார்த்துட்ருக்காங்க. ரோகிணி இருந்துட்டு மகேஷ் கிட்ட சொல்லி அவங்கள எப்படியாவது இந்த இடத்த விட்டு வெளியே அனுப்பணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பிளான் போட்டுட்ருக்காங்க. அவங்க நேராக மீனா கிட்டே போயிட்டு, கல்யாணி எங்கம்மா? அவளை நான் இப்போ தான் இந்த இடத்துல பார்த்தேன். ஆனால் நான் வரதுக்குள்ளேயே அவள் எங்கேயும் போயிட்டா. கல்யாணி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மீனா இருந்துட்டு, என்ன கல்யாணியா? ஆமாம்மா, அவங்களுக்கு கிறிஷன்னு ஒரு பையனும் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே அவங்க பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அவங்க அம்மா இங்கே வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இவ்வளோ நேரம் ஒரு பச்சை கலர் புடவை கட்டிக்கிட்டு ஒரு பொண்ணு நின்றுட்டு இருந்துச்சுல்ல, அவங்க பேர் தான் கல்யாணி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க சொல்கிற அடையாளத்தெல்லாம் பார்த்தா அது ரோகிணி மாதிரில இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா கொஞ்சம் கொஞ்சமாக உண்மையை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரோகிணியை பற்றின விஷயம் தெரிஞ்சால் அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம்.